ஓம் நம சிவாய. பக்தர்களோடு அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம் கனவு நம்ம கூட தூங்கும்பொழுது சத்தம் போடுவோம், போட்டு சத்தம் விடுவாங்க. அப்போ நம்மளால் தூங்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்வோம், அவரை நம்ம திட்டுவோம். இனிமேல் நீங்கள் கூட படுக்காதீங்க, என்னால் தூங்க முடியல, நீங்கள் வேறு எங்கேயாவது போய் படுங்க அப்படின்ட்டு நம்ம அவர்கிட்ட சண்டை போடுவோம். சண்டை போட்டோம்னா அவர் என்ன செய்வார், நம்மளை விட்டு விலகி வேறு எங்கேயாவது போய் படுப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், இறைவனை நம்ம நினைப்போம். நான் இறைவனை நினைப்பேன். இறைவன் நினைக்கிறவங்களுக்கு இது சொல்கிறது, இறைவா நான் என்ன செய்வேன், என்னால் தூங்க முடியலையே, நான் கஷ்டப்படுகிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும்போது பயமாக இருக்குது, என்னை விட்டுட்டு வேறு இடத்துல போய் படுத்துருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது இறைவா என்று நான் சொல்லும்போது இறைவன் என்ன செய்கிறார், மனதில் நம்ம சந்தோஷமாக தூங்கத்துக்கு ஒரு வழி மனசு தூங்கு அப்படின்ற மனசு நம்மளுக்கு சொல்லும். என்ன செய்யுது, வேறு வழி இல்லையே அப்படி தூங்கும்போது இறைவன் பயமாக இருக்குதுன்னு நினச்சி நம்ம ஏதோ சின்னங்களை படுத்து தான் ஆகணுங்கிற படுப்போம். அப்போ இறைவன் என்ன செய்கிறார், நம்ம கூட ஒரு உயிர், ஏதோ ஒரு உயிர் மனித ரூபமாக நம்ம கூட படுத்துக்கொள்கிறது. அப்போ நம்ம தூங்கும்போது நம்ம கூட படுக்கிற அந்த உணர்வுகள் நம்மளுக்கு நன்றாக தெரியும். நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போம். அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் நம்ம கூட யாரையோ டச்சிங் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வுகள் நம்மளுக்கு நல்லா தூங்கும்போது புரியும். இது சத்தியமாக சொல்கிற ஒரு வார்த்தை, சும்மா சொல்வது கிடையாது. இது நல்லா உணர்ந்த ஒரு விஷயம். இது இறைவன் எனக்காக கொடுத்த ஒரு விஷயம். இது யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ எனக்கு தெரியாது. இறைவன் இது சத்தியமாக நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என் கூட இறைவன் என் கூட படுத்து தூங்குற போல ஒரு உணர்வுகள். உங்கள் வீட்டுக்காரிக்கிட்ட இதை நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்க, எனக்கு தூங்கும்போது பயமாக இருந்தது, இறைவன் என்ன செய்யணும்னு தெரியல நான் சொல்லும்போது இறைவன் என் கூட இருந்தார். அந்த ஒரு சந்தோஷம் யாருக்கும் கிடைச்சதோ கிடைக்கலையோ தெரியல, எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் இறைவன் எனக்கு கொடுத்துருக்குறார். எனக்கு இதங்காட்டி எனக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்குது. ஒருவரும் நீங்கள் இறைவனை நினைத்து நீங்கள் கஷ்டப்படும்போது உங்கள் கூட இறைவன் அருள் புரிவார். நம்ம கஷ்டம் இல்லாமல் நம்மளை பார்த்துக்குவார். இது சத்தியமாக சொல்கிற விஷயம், இது உண்மையான விஷயம். யாராருக்கெல்லாம் இறைவனை பிடிக்குமோ அவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆனந்தப்படுவீங்க, சந்தோஷமாக அடைவீங்க, சந்தோஷத்தை அடைவீங்க. ஓம் நம சிவாய. பக்தர்களுடைய